ஸ்தோத்திரம். ஆமென். அதனால வாய்ப்பு இருக்கும் போதே, சமயம் இருக்கும் போதே, நேரம் இருக்கும் போதே, காலம் இருக்கும் போதே அவரோடு இருக்கிற அந்த ஃபெலோஷிப்பை, ஐக்கியத்தை நாம் பலப்படுத்திக் கொள்வது நல்லது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால இந்த மாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்களே, ஆணுடைய சத்தம் உங்க காதுகளில் தொனிக்கட்டும். இது மோசமான இடம், பயப்படுகிறவர்கள் வாழ்கிற இடம். அவருடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படுத்தி சிந்தித்து பயந்து கொண்டிருப்பார்கள். இந்த இடமே இப்படி இருக்குதே, நான் போய் சேர போகிற இடம் எப்படி இருக்கும்? இதை விட பயங்கரமா இருக்கும். இப்ப அவங்க போயிருக்கிறாங்களே பாதாளம், அங்க எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். நல்லா இந்த ரைட் ஃபேனா போட்டு வச்சிருக்கோம். இருள், கார் இருள் தான் இருக்கும். இருட்டு ஒண்ணுமே தெரியாது. ஒருத்தர் மூஞ்சி தெரியாது யாருக்கும். ஸ்தோத்திரம். ஆனா உயிர் அங்க இருக்கும். இருட்டில் இருக்கணும். உங்களை போய் இருட்டில் விட்டா எவ்வளவு நேரம் இருப்பீங்க? சதா காலமும் இருக்கணும். ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சதா காலமும் இருள், துர்க்கந்தம், நாத்தம் அடிக்கும். ஸ்தோத்திரம். நல்ல சென்ட்லாம் வச்சிருக்க மாட்டாங்க நரகத்துல, பாதாளத்துல. துர்க்கந்தம் வீசும், அழுகை. இங்க அழல, அங்க போய் அழுது. ஸ்தோத்திரம். அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஸ்தோத்திரம். அந்த இடம் மோசமான இடம். அந்த இடம் மோசமான இடங்க. அந்த இடத்துக்கு நீங்க போயிடக்கூடாது என்பதற்காக தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு அவர் போனார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்கள் அங்க போயிடக்கூடாது. அவரை நம்புகிறவர்கள் அங்க போயிடக்கூடாது. தேவனை விட்டு பிரிந்திருக்கிற இந்த பிரிவு நிரந்தரமாகிவிடக் கூடாது என்பதற்காக மரணத்தை ருசி பார்த்த இயேசு. ஆமென். மரணத்தை ருசி பார்த்த இயேசு பாதாளத்துல போய் 3 நாள் 72 மணி நேரம் இருந்து, நீங்களும் நானும் என்ன அனுபவிக்க வேண்டுமோ, என்ன அடைய வேண்டுமோ அதை அவர் அடைந்தவராக 3வது நாள் உயிரோடு கூட எழும்பி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சபையே, இந்த பாடுகளை, அவருடைய சிலுவையை தியானித்துக் கொண்டிருக்கிற சபையே, ஸ்தோத்திரம். நீ இன்றைக்கு மரித்தால் எங்க போய் கண்ணை திறப்பன்னு பாரு. இருளிலையா? ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கார் இருளா இருக்கிற கீழான பாதாளத்திலா? ஸ்தோத்திரம். அல்லது பரிசுத்தவான்கள் இளைப்பாறுகிற பரதேசிலியா என்பதை முடிவு பண்ணுவதற்காக தான் இந்த வாழ்க்கை என்கிற ஸ்தோத்திரம் நாடக மேடையில உனக்கு இந்த கேரக்டரை கொடுத்து நடிக்க வச்சுக்கிறாரு. இந்த கேரக்டர்ல நீ ஒழுங்கா நடிச்சா உன்னோட பினிஷிங் சரியா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3 வருஷம் கூட வேண்டாம் யூதாஸ் காரியோத்து, ஆனா பினிஷிங் சரியில்லை. ஆமென். 3 வருஷம் ஒரு நாளும் பிரிந்ததில்லை. தேவனை விட்டு